எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க சசிகுமார் சார், சமுத்திரகனி சார், ரொம்ப நன்றி சார் வந்து எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் present media, thank you so much for gracing our event with your valuable presence. And first, I would like to thank Dhanush sir for spotting my talent and giving me this platform. I'm forever grateful. And Million Dollar Studios oda associate ஆகி இந்த படம் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குட் நைட் லவ்வர் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த வரிசையில் அன்பே டயானான்னு கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த 3 படங்கள் எப்படி இருந்ததுன்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதே வகையில் அன்பே டயானாவும் பெரிய ஹிட் ஆகணும்னு நானும் விருப்பப்படுறேன். அண்ட் தி யுவராஜ் சார் அண்ட் தி என்டையர் டீம் ஆஃப் மில்லியன் டாலர் ஸ்டுடியோஸ், நரேன் சார், ஷாஜன், அஜித், மணி அண்ணா, கோபால் அண்ணா, விவேக், நாகராஜ் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் சச் அமேசிங் ஹாஸ்பிட்டாலிட்டி. Pari, thank you so much for giving me Magic Diana Gonzalez. In the character will always be very, very special to me. And you're an extraordinary writer, director, and an amazing actor. ஜமானா பார்த்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அது பண்ணிவிட்டு அப்படியே கான்ட்ராஸ்டாக அன்பே டயானா, such versatility, you're amazingly talented and I hope you reach great heights in life. செட்டுமே ரொம்ப ஜாலியாக வச்சுருந்தீங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை. ரொம்ப தேங்க்யூ. நியோ கேசல், அதுக்கப்புறம் ஈரா சரவணன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். நேற்று உங்கள் ட்வீட் படித்தேன், ரொம்ப மனம் நிறைவாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஷெலி சார், thank you so much sir, you're extremely humble, very very talented and very professional to work with as well. அண்ட் இந்த படம் பற்றி பேசும்போது எல்லாருமே மென்ஷன் பண்ணுறது ஃபஸ்ட் விஷுவல்ஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி சார், எங்களையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. பரத் சங்கர் சார், எனக்கு எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தொடுவானத்தில் ஸ்பெசிஃபிக்லி என்னோடய ஃபேவரட். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாரோடையும் சேர்ந்து என்ஜாய் பண்ண நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தா சார், டப்பிங் பண்ணும்போது நான் எடிட்டிங் பார்த்தேன் அண்ட் ட்ரெய்லரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ சார், எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். அப்புறம் இதில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ், ரோஜா மேம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐ ஆல்வேஸ் பின் த ஹியூஜஸ்ட் ஃபேன் ஆஃப் ஹர். அண்ட் அவங்களோட ஸ்பெசிஃபிக்லி அவங்களோட ஸ்மைலுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். அண்ட் அவங்களோட டான்ஸ்க்கும் சச் அ கிரேஸ்ஃபுல் டான்ஸர். அண்ட் அவங்க வந்துட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு நினச்சேன். ஷி லுக்ஸ் வெரி டஃப் ஆன் தி அவுட் சைட், ஆனால் ரொம்ப ஃப்ரெஜைல் அண்ட் ஸ்வீட் ஆன் தி இன்சைட். அண்ட் அவங்க கூட ஒர்க் பண்ணதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சேத்தன் சார், நான் அவரோட ஒரு ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இந்த படம் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். யூ ஹேவ் சச் அ கூல் டேட் வைப். ரொம்ப ஜாலியாக இருந்தது உங்களோட இந்த படம் பண்ணது. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் பீயிங் வெரி கைண்ட் சார். கோபி அண்ணா, நான் உங்களோட பெரிய ஃபேன். அண்ட் பரிதாபங்கள் மெட்ராஸ் சென்ட்ரலில் இருக்கும்போது அப்போலேருந்தே நான் உங்களோட பெரிய ஃபேன் அண்ணா. அண்ட் உங்களோட நடிக்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது, எனக்கு கொஞ்சம் சிரிக்காமல் நடிக்கிறது. பட் எப்படியோ மேனேஜ் பண்ணிவிட்டேன். அண்ட் ப்ரொமோஷன்ஸும் ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. இப்போ தான் நாங்கள் ஆக்சுவலி பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்கள் கூட. சார்ன்ட்டேனா, ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ணா உங்கள் கூட நடித்தது. அதுக்கப்புறம் சுதர்ஷன் அண்ணா, சச் அ கைண்ட் சோல், உங்கள் கூட நடித்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணா. அப்புறம் என்னோடய ஆங்கிலோ இண்டியன் ஃபேமிலியாக நடிச்சிருக்க எல்லாருமே, நிக்கிலா, இஸ்மத், அதித்தி குட்டி, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் டு தி ஏடி டீம். சாரி, கொஞ்சம் லிஸ்ட் பெருசாக இருக்கு, ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் அவுட் எனி ஒன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை ஹேர் ஸ்டைலிஸ்ட் தமிழக்கா அண்ட் மை அசிஸ்டன்ட் ராஜு அண்ணா. என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க 2 பேரும். அண்ட் பிஆர்ஓ அண்ட் டீம் யுவராஜ் சார், அமேசிங் ஒர்க். அப்புறம் இந்த படத்தை பற்றி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாரும் சொன்னது, ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்க்கும்போது ப்ரமோஷன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எல்லா ஐடியாஸும். அண்ட் அதுக்கு யுவராஜ் சார் அண்ட் டீமுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் யுவராஜ் சாரோட சேர்ந்து நிறைய நியூ ஐடியாஸ் கொண்டு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது வெங்கட்ரமணன், அவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ அன் அமேசிங் சிங்கர். எங்கள் படத்துலேயும் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ரொம்ப சந்தோஷம்.
அப்புறம் என்னோட கேரக்டர் இந்த படத்தில் இந்த கேரக்டர் கொஞ்சம் கிராக் பண்ணுறது ரொம்ப ட்ரிக்கியாக தான் இருந்தது. ஏன்னா இதோட மீட்டர் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கோவம் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கணும், பட் ஆல்சோ அந்த கேரக்டர் ரொம்ப லைக்கபிளாகவும் இருக்கணுன்றது, அது கன்வின்சிங்காக இருக்கணுன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கு மேலே அந்த ஆங்கிலோ இண்டியன் ஆக்சென்ட்டும் பண்ணணுன்றது. அண்ட் நிறைய இமோஷன்ஸ் இந்த படத்தில் இந்த கேரக்டர் மூலியமாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. கோவமாக இருக்கட்டும், ஹியூமர் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி, ரொமான்ஸ் எல்லாமே கிடச்சதுக்கு நான் என்னோட 100% எஃபர்ட் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் இந்த படம், நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தாலும் நான் பெரம்பூர் பக்கம் போனதே இல்லை. எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியும் இதில் கிடச்சிது. அண்ட் ரொம்ப ஒரு அழகான ஒரு ஏரியா. ஐயோ, இவ்வளோ வருஷம் இங்கே இருந்துட்டு இந்த இடத்துக்கு வந்ததே இல்லையே, நான் ரொம்ப ஃபீலே பண்ணேன். இந்த ஐசிஎஃப் காலனி எல்லா இடமும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லோரும் சொன்ன மாதிரி அது ஒரு சுற்றுலா தலமாகவே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அங்கே இருக்கிற மக்கள், வட சென்னை சார்ந்த மக்கள் அவ்வளோ ஸ்வீட், ஹம்பிள், வெரி வெரி ஸ்வீட். அங்கே ஷூட் பண்ண போகும்போது ஒரு ப்ரோமோ சாங் எடுத்தோம். அதை ஷூட் பண்ண போகும்போது, வாமா வீட்டில் வந்து உட்காந்துக்கோ, ஃபேன் போடுறேன், சாப்பிட்றியா, எல்லாம் கேட்டாங்க. ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் ஆங்கிலோ இண்டியன்ஸ், அங்கே வாழ்கிற ஆங்கிலோ இண்டியன்ஸ், அவங்களோடையும் யூனோ பழகின நான். அண்ட் அவங்களும் ரொம்ப ஸ்வீட், வெரி ப்ரொக்ரெசிவ் அண்ட் நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக காட்டியிருக்கிற ஒரு படமாக இது வந்துட்டு இருக்கும். அண்ட் அன்பே டயானா, இது ஒரு ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டெய்னர். எல்லாரும் போய் 2 hours எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு நல்ல படமாக இது கண்டிப்பாக இருக்கும். அது நாங்கள் எல்லாருமே ப்ராமிஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு சேர்ந்து தியேட்டரில் 17th of July போய் பாருங்கள். தேங்க்யூ. இருந்தாங்கன்னு சொல்லி நான் டைரியில் எழுதிட்டு வந்துட்டேன். லைக் அங்கே பார்க்க பைபிள் மாதிரி இருக்குண்ணே. இல்லை அதான் ஆங்கிலோ இந்தியன் $1 million அப்படி கனெக்ட் பண்ண படத்துக்குள்ளே தான் இருந்தேன் நான். இல்லை $1 million பைபிள். சூப்பர். ஏன்னா ஏன் வந்து எழுதி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா, கிட்டத்தட்ட இந்த மாதிரி விழாக்கள்லாம் எல்லா இயக்குனருக்கும் ஒரு நன்றி தெரிவிப்பு விழா தான். நம்ம ஈஸியாக வந்து அவர் சொன்ன மாதிரி ரிட்டன் டைரக்டட் அண்ட் பர்ஃபார்ம்டு பை அப்படின்னு போட்டு போயிடுறோம். ஆனால் அது வந்து உண்மையாக வர்றதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ண எல்லாரையும் நான் தேங்க் பண்ணுறதுக்கு எனக்கு இருக்க ஒரே மேடை இந்த மேடை தான். அதனால தான் இதை மிஸ் பண்ணாமல் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து இதை கொண்டு வந்துட்டேன். இந்த மேடை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கலாம். ஆனால் என்ன மாதிரி சினிமாவில் கஷ்டப்பட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு இந்த மேடை எவ்வளோ பெரிய மேடை அப்படிங்கிறது வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன நிறையா பேரால் கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ என்ன ரொம்ப எமோஷ்னல் ஆகிடக்கூடாதுன்னு மட்டும் முயற்சி பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறது வந்து தமிழ் ரசிகர்களுக்கு. ஜமா மாதிரி ஒரு படம் எடுத்து அதை தேட்டருகளில் பெருசாக போக முடியாதப்போ ஓடிடியில் பார்த்து இன்னைக்களவுக்கும் அன்பே டயானாவுக்கு கூட அதோட வந்து சம்மந்தப்பட்டு நாங்கள் வந்து ஜமாவை தவற விட்டுட்டோம், அன்பே டயானாவை கண்டிப்பாக தேட்டரில் பார்த்து ரசிப்போன்னு சொல்கிற என் அன்பு தமிழ் ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இப்படி எங்கள் எல்லாரையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குற இந்த ப்ரெஸ், ஏன்னா இவங்க ஜமாவை பற்றி எழுதுனது வந்து 1-2 கிடையாது, அவ்வளோ பேர் வந்து இது மேலே மிகப்பெரிய அன்பை தெரிவித்தாங்க. இதே பிரசாதில் வந்து நான் ப்ரெஸ் ஷோ போட்டப்போ அவங்க என் மேலே காமிச்ச காதல் வந்து கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுற ப்ரெஸ்ஸுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஜமா இது பண்ண லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன், அப்புறம் இளையராஜா சார், அவர் அந்த எனக்கு இன்றைக்கி இருக்க சின்ன சின்ன முகவரிக்கு காரணம் இளையராஜா சார் தான். இந்த அன்பே டயானால கூட அவரோட பாட்டு இருக்கணுன்றதுக்காக தான் அந்த பாடல் செனோரிட்டா பாடலை வந்து நாங்கள் வச்சுருக்கோம். தேங்க்யூ இளையராஜா சார். அதுக்கப்புறம் நரன்னு சொல்லி ரைட்டர், அவர் தான் எனக்கு முதல்ல யுவராஜ் ப்ரோவோட இன்ட்ரோவை கொடுத்தாரு. அந்த ஒரு மொமெண்ட், டீ கடையில் இருந்த ஒரு மொமெண்ட் வந்து எனக்கு மறக்கவே முடியாது. ஏன்னா சொன்னப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி $1 million வந்து அவங்க கதை கேட்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து கால் பண்ணார் யுவராஜ் ப்ரோக்கு. அப்போ யுவராஜ் ப்ரோ ஒரு வார்த்தை சொன்னார், ஜமா டைரக்டராக நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னார். அதுதான் இந்த அன்பே டயானோட தொடக்க புள்ளியாக நான் பார்க்குறேன். தேங்க்யூ நரன் சார். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த கதையில் இந்த என்னோடய ஜமாவாகட்டும் அன்பே டயானா ஆகட்டும் நிறையா வந்து ரியல் லைஃப்லேருந்து நிறைய கதைகளை வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியாமல் உங்களை எல்லாம் க்ளோஸாக வாட்ச் பண்ணி என்னென்ன விஷயங்கள்லாம் உருவ முடியுமோ அப்படிலாம் உருவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு உறுதுணையாக இருக்க என்னோடய நண்பர்கள், என்னோடய பெரம்பூர் நண்பர்கள், என்னோடய சென்னை புல்ஸ், அப்புறம் என்னோடய காலேஜ் நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஒய்ஃப் ரொம்ப முக்கியமானவங்க என் லைஃப்பில். அவங்கள நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணி ஆகணும். என்னோடய அப்பா, என்னோடய அண்ணா, அதுக்கப்புறம் என்னோடய குட்டி எவ்வி, எல்லாருமே நான் இந்த மூமெண்ட்டில் தேங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நெருக்கமான என்னுடைய நண்பர் அண்ணன் பாபா மணியை வந்து நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்றைக்கி நம்பும்போது என்னை
நான் சினிமாவுக்கு போகணுன்ற அந்த பாயிண்ட்லேருந்து என்னை நம்பி இன்னைக்கு வரைக்கும் என் கூடவே இருந்து இந்த கதைக்கு வந்து பெங்களூர் பாபாவை கிஃப்ட் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட இருந்து தான் இன்ஸ்பயர் ஆகி வந்து இந்த கேரக்டர் எடுத்திருக்கேன். தேங்க்யூ பாபாண்ணா. அதுக்கப்புறம் வந்து என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறேன். முதல் டெக்னீஷியன் வந்து ஷெலி ப்ரோ, ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷுவல்ஸ். யுவராஜ் ப்ரோ முதல்ல சொன்ன மாதிரி யுவராஜ் ப்ரோ வந்து ஆரம்பத்தில் என்கிட்ட நிஜமாலே அதை சொன்னார். அது சொல்லாமல் வேணாமல் இன்னொரு தயக்கமே இருந்தது. அதை அவரே சொல்லிட்டதுக்கப்புறம் ஆரம்பத்தில் என்கிட்ட சொன்னார், இல்லை ப்ரோ வேணாம், வேற எங்கன்னா நீங்கள் படம் பண்ணுங்க, நீங்கள் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிட்டீங்க. ஏன்னா வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும், ஒரு பிரச்சனைகள்லாம் வரணும் ப்ரோ. நீங்கள் எவ்வளோ பிரச்சனை பண்ணலாம், நான் பிரச்சனை பண்ணக்கூடிய ஆள் இல்லை ப்ரோ. எனக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு ஆள் தான் என் லைஃப்பில் இந்த பாயிண்டில் எனக்கு தேவை. நீங்கள் இப்போ நான் ப்ரமோஷன்ஸ்லாம் என்னோட டெசிஷன் தானே, அதுதான் எனக்கு தேவை. அப்போ சரவணன் சார் சொன்ன மாதிரி தான் அவர்கிட்ட ரொம்ப நான் இது பண்ணி சொல்லியிருந்தேன். எனக்கு இந்த அன்பே டயானாவோட ஒரு ப்ரமோஷனும் பார்க்கும்போது அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. ஒரு இடத்துலையும் நம்மளை பார்க்கும்போது அது எல்லாத்துக்குமே வந்து யுவராஜ் ப்ரோ நான் மிகப்பெரிய நன்றி நான் அவர்கிட்ட சொல்லியே ஆகணும். பின்னாடி அவருக்கு வரேன். முதல்ல ஷெல்லி ப்ரோ அவர் சொன்ன உடனே எனக்கு ஓகே ப்ரோ, நான் உடனே போயிட்டு அவர் ஷெல்லிக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு ஷெல்லி ப்ரோ பயந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ட்ராமா படமாக அப்படி இருக்கும் அப்படின்னா, அவருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டெக்னீஷியன். இன்னொன்று அவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு உழைப்பு இருக்குது. கிட்டத்தட்ட அவர் மணிரத்னம் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு, ராஜு மேனன் கிட்ட வந்து கேமரா படிச்சிருக்காரு. ஸோ வந்து எனக்கு செட்டில் ஷெல்லி மாதிரி ஒரு ஆள் இருக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ வந்து உதவியாக இருந்தது. அவரும் இந்த படத்தோட ஒரு தான் அப்படிங்கிறத வந்து நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா வந்து நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுலேருந்து என்னோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது வந்து பார்த்தா தான். ஏன்னா வெற்றிமாறன் சார் ஒரு இதில் சொல்லியிருப்பார், என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் தொலைஞ்ச படங்கள்லாம் கிஷோர் வந்து எடிட்டிங்கில் கண்டுபிடிச்சி கொடுப்பாருன்னா, அந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்தா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னீஷியன். என்னோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தா. நான் பார்த்தா ப்ரோவை சொன்னப்போ ஓகே ப்ரோ அவரை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். யுவராஜ் ப்ரோக்கு இந்த டைமில் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் பரத், எங்கள் ராக் ஸ்டார், எங்கள் டீமோட ராக் ஸ்டார். அவர் அவங்க சொல்கிற மாதிரி அதுதான் சரத் பங்கர். ஏன் அப்படின்னா அவருக்குள்ள ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். அவருக்குள்ள பேசிக்கிட்டே ஒன்று பண்ணுவார். இங்கே இருக்கிறவர் வந்து பரத் சங்கர், உள்ளே இருக்கிறவர் வந்து சரத் பங்கர். ஆனால் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். அவரோட ரசிகனாக தான் நான் வந்து இந்த இதுக்கு வந்தேன். ப்ரோவும் அதே மாதிரி அவர் தான் ஆப்ஷன் சொன்னார், பரத் சங்கர் போகலாமான். ப்ரோ ஓகே ப்ரோ, சூப்பர் ஆப்ஷன் ப்ரோ, நான் கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொன்னோடனே இந்த கதையில் வந்து அவருக்கும் சில ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன்லாம் இருந்திருக்கு. ஸோ வந்து பயங்கரமான ஒரு மியூசிக் ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காரு. நீங்கள் மாவீரன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, மண்டேலா எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, படத்துக்குன்னு ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி. அந்த மாதிரி அன்பே டயானாக்கு மியூசிக்கலாக ஒரு வேர்ல்டை வந்து அழகாக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு பரத். ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு உழைப்பாளி. ப்ரோ சொன்ன மாதிரி நாங்கள் நிறைய விஷயங்கள், நிறைய ஆப்ஷன்ஸ் சொல்லுவோம். நான் ஒன்று சொல்லுவேன், அவர் ஒன்று சொல்லுவார். எல்லாத்தையுமே வந்து பொறுமையாக கேட்டுக்கிட்டு சரித்தலை அப்படின்னு வந்து எனக்காக பண்ணி கொடுத்த பரத் ப்ரோக்கு தேங்க்யூ அண்ட் லவ் யூ. எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் அவர். அதுக்கப்புறம் பாடல்கள் வரும்போது எழுதின ஒரு மோகன்ராஜன் அண்ணா. அதுக்கப்புறம் மோகன்ராஜன் அண்ணாவும் அப்படி தான் நிறையா வந்து பயங்கர க்ளோஸ் காலில் நிறைய டார்ச்சர் பண்ணோம். பட் அழகாக வந்து எவ்வளோ அவசரப்படுத்தினாலும் அவர் தமிழில் எந்தவித அவசரமும் இல்லாமல் அழகான வரிகளாக வந்து எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. இதில் எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபேவரட்டான இதுனா சேத்தன் சாருக்கும் ரோஜா மேம்க்குமான ஒரு சாங் ஒன்று இருக்கும். பியூட்டிஃபுல்லாக வந்து அதை எழுதியிருக்காங்க. அதே சமயத்தில் பாடின எல்லாருக்குமே வெங்கட், அப்புறம் இன்னொரு சிங்கரும் பாடியிருக்காங்க, டக்குன்னு அவங்க பேர் ஞாபகம் இல்லை, பத்மபிரியா, அவங்க 2 பேருக்குமே தேங்க்யூ. அப்புறம் முத்தமிழ் அண்ணா, இப்போ நீங்கள் கேட்ட அந்த சாங் அவர் தான் எழுதினார். அதுக்கப்புறம் வந்து பாக்கியம் சங்கர் அண்ணா, ஃபஸ்ட்டு பெரம்பூர் கானா வந்து அவர் தான் எழுதினார். அவங்களுக்கும் எல்லாருக்குமே தேங்க்யூ. அதுக்கப்புறம் அபிநந்தினி என்னோட காஸ்டியூம் டிசைனர், அவங்களுக்குமே எனக்காக மெனக்கெட்டு நிறைய விஷயங்களை வந்து அவங்க பார்த்து பண்ணாங்க. ஜமாலியும் அவங்க தான் ஒர்க் பண்ணாங்க. தேங்க்யூ அபி. இந்த கதையை வந்து நான் உருவாக்குனதா இருக்கலாம், எழுதுனது கேரக்டர்ஸ் எல்லாமே. ஆனால் இதில் நீங்கள் பார்க்குற சிஎஸ்கேவை வந்து உருவாக்குனது யுவராஜ் ப்ரோ தான். ஏன்னா வந்து அந்த கேரக்டருக்காக அவ்வளோ மெனக்கடல்கள் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸிங்லேருந்து, ஹேர் ஸ்டைல்லேருந்து நிறைய விஷயங்களை வந்து இப்படி தான் ப்ரோ இருக்கணும், உங்களோட லுக் இப்படி தான் செட் பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்காக பார்த்து பண்ணார் யுவராஜ் ப்ரோ. அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த என்னோடய மேக்கப் மேன் சசி, அப்புறம் ஹேர் ஸ்டைலிஸ்ட் சுதாகர், அவங்களுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம், இந்த ப்ரொடக்ஷன் டீம் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து இந்த படம் இவ்வளோ நல்லா வர்றதுக்கும், இவ்வளோ சீக்கிரமாக இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கும் அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இந்த படத்தில் யுவராஜ் ப்ரோ
ப்ரோக்கு வந்து எனக்கு தொடக்க புள்ளி அமைஞ்ச சாஜனுக்கு வந்து என்னோட மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அவர் தான் முதல்ல வந்து கதை சொல்கிறதுக்கான அந்த இது எல்லாமே பண்ணார். அவங்க 2 பேர்கிட்ட தான் நான் நரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ரோஜா மேமை சஜஸ்ட் பண்ணதுலேருந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து எனக்கு உறுதுணையாக இருந்து பயங்கர சப்போர்ட்டாக இருந்து இந்த படத்தை நல்லபடியாக பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ண நரேன் சார் வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். ரொம்ப ரோஜா மேம் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு சாய்ஸு. தேங்க்யூ. அப்புறம் பரத் சங்கரும் அதுக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் விவேக் ப்ரோ எவ்வளோ வித ஒரு சிலதெல்லாம் ஒரு சில மனக்கசப்புகள் வந்து அவருக்கும் எனக்கு ஏற்பட்டுச்சு. அப்படி இருந்துமே ரொம்ப ஸ்வீட்டாக இன்னைக்கு வரைக்கும் ஒர்க் பண்ணுற ரொம்ப சின்சியரான பர்சன். தேங்க்யூ விவேக் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். நான் எதனா தப்பு பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் மணிக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சூப்பராக சரவணன் சார் சைடில் இருந்து வந்தார். அவர் எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சு எனக்கு. ஆனால் நான் அது தெரியாமல் ஒரு வாட்டி அவர் வேற திட்டேன். அதுக்கப்புறம் தான் ஐயோ சரவணன் சாரோட சொந்தக்கார சார் மன்னிச்சு, எப்பா உங்கள் மாமா யாருன்னு சொல்லக்கூடாதாப்பா, நான் வாண்ண அவசரப்பட்டு திட்டிட்டேன் அப்படின்லாம் இருந்தது. பட் அதை தாண்டி எனக்காக ஸ்வீட்டாக ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்த மணிக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் அஜித்தும் அப்படி தான் எல்லா விஷயங்கள்லையுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ. அதுக்கப்புறம் நாகராஜன் சார், குட் நைட் நாகராஜன் சார். எப்பயுமே சொல்லுவார், சார் நாகராஜன் சார் 24/7 உங்களுக்கு அவைலபிளாக இருப்போம் சார் அப்படின்னுவார். அது வந்து சும்மா வார்த்தைகளுக்காக இல்லை, நிஜமாலே 24/7 உங்களுக்காக வந்து அவைலபிளாக இருப்பார். ரொம்ப மிகப்பெரிய உழைப்பாளி. அவரை கண்ட நிஜமாலே ஆச்சரியமாக இருக்கும். இந்த வயசில் எப்படி ஒரு மனுஷனால் இவ்வளோ உழைக்க முடியுது, சினிமாக்காக இப்போ இருக்க முடியுது அப்படின்றத நான் அவர் நிறையா வாட்டி ஆச்சரியமாக பார்த்துருக்கேன். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் முக்கியமாக என்னோட டீமை வந்து நான் இந்த நேரத்தில் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டக்குன்னு எல்லாம் டீம் மட்டும் என்ன பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்துருங்க. ஏன்னா இதில் வந்து என்னென்னா நான் நடிக்கிறேன் அப்படின்னும் போது என்னோட டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க வந்து பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் டக்கு 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 அப்படின்னு பண்ணாதான் நம்ம ஒரு இதுக்குள்ளே நம்ம பண்ண முடியும். அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த என்னோட கோ டைரக்டர், என்னோட மிகப்பெரிய பில்லர் ராகுல், அப்புறம் என்னோட பிரசாந்த், அப்புறம் இன்னொரு கோ டைரக்டர் ராகேஷ், அசோசியேட் டைரக்டர் கார்த்திக் வீரபாகு, தினேஷ் வாங்க ஸ்டண்டோட வராரு, ராஜன், அவர் எல்லா பேர் சொல்லிட்டு இல்லை தான். இந்த தேங்க்யூ இவங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் மட்டும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ளீஸ். அதுக்கப்புறம் உதய் சார் மாதிரி ஒரு பெரிய டெக்னீஷியன் வந்து இந்த படத்துக்குள்ளே வந்து சவுண்ட் பண்ணுறதுன்றது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக அமைஞ்சுது. நீங்கள் ட்ரெய்லரில் கூட பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கு. தேங்க்யூ உதய் சார். அந்த உதய் சாரோட டீம் ரஞ்சித் அவருக்குமே எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் டிஐ கௌஷிக், இந்த நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் விஷுவல்லாம் அவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருந்ததுன்னா அதுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் விஎஃப்எக்ஸ் பண்ண ஸ்ரீ, அதுக்கப்புறம் ஆனந்த், அதுக்கப்புறம் டிசைனர் கௌதம். ஒரு டிசைனுமே அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. இதுக்கு பிரெயினாக இருக்கிறதுமே அதுவுமே யுவராஜ் ப்ரோ தான். அதையும் நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக ஒருத்தரை பற்றி சொல்லணும். ஒரு சில நேரத்தில் இந்த ஒரு காமெடி கதை அப்படின்னும் போது இதோட நரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா வந்து போய் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நரேட் பண்ணுறோமோ நம்ம சிரிக்கக்கூடாது, அதை கேட்டு மற்றவங்க சிரிக்கணும். ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் வந்து நரேஷன். நான்லாம் போயிட்டு ஒருத்தங்க கிட்டலாம் நரேஷன் கொடுத்து 2 மணி நேரம் சிரிக்காமல் என்னை மன உளைச்சலுக்கெல்லாம் ஆளாக்கி அனுப்பியிருக்கிறாங்க. என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் டூட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்படி ஒரு மொமெண்ட். ஆனால் ஒரு சில பேர்கிட்ட நான் கொடுத்த நரேஷன் வந்து என் லைஃப் டைம் ஃபுல்லாக செரிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேஷன் வந்து நான் சரவணன் சார்கிட்ட கொடுத்த நரேஷன் தான். ஏன்னா அந்த கதையை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நிறுத்தி சொல்லுவார். அவர்கிட்ட கதை சொல்கிறதும் கஷ்டம் தான். இப்படி பாராட்டுறது ஒட்டுமொத்தமாக வச்சு பாராட்டலாம். 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நிறுத்தி பாராட்டிட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போவார். ஒரு நிமிஷம், இந்த கேரக்டர் எப்படி தம்பி, ஐயோ சரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு 5 நிமிஷம் கழிச்சு, தம்பி எப்படி தம்பி சார் ஓகே 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 போகலாம் அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். அவர் நரேஷன் கேட்டதுலேருந்து யுவராஜ் ப்ரோ கிட்ட அவர் கொடுத்த நம்பிக்கை, அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு அவர் கொடுத்த நம்பிக்கை, அவங்க வீட்டம்மாவும் அவங்களும் வந்து இன்னும் அவங்க ஆஃபீஸ் போனப்போ படம் பார்த்துட்டு ஆரத்திலாம் எடுத்து சால்வெல்லாம் போட்டாங்க. எனக்கு லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாதது. அந்தளவுக்கு மிகவும் அன்பானவர்கள் அவங்க. அப்படி அன்பானவர்கள் வந்து இந்த படம் மூலமாக அறிமுகமாக இருக்காங்க அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் சத்யா மேம், இந்த இவங்களும் திடீர்னு யுவராஜ் ப்ரோ வந்து சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்டர்கிட்ட போய் நரேஷன் பண்ணணும். ஐயோ இன்வெஸ்டரா, இவங்கெல்லாம் சிரிப்பாங்களா இல்லையான்னு தெரியலையே, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் எல்லாரையும் சிரிக்க வச்சு ஏமாற்றிட்டோம். அப்படியே ஷூட்டிங் போயிடலான்னா இப்போ இன்வெஸ்டர்கிட்ட இவங்க சிரிக்கலைன்னா ஒருவேளை படம் பண்ணலைன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவங்ககிட்டயும் வந்து ஒரு பெரிய நரேஷன். அங்கே போனால் ஒரு மேம் ஐஏஎஸ் அகாடமி வச்சிருக்க மாதிரி ஃபுல் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி ஒரு 7-8 பேர் உட்காந்துட்டாங்க. எனக்கு ஒரே பயமாயிருச்சு. நானும் விவேக் ப்ரோ தான் உட்காந்துருந்தோம். ஒரு மிகப்பெரிய பயம் இருந்தது. ஆனால் அதை தாண்டி
அவங்க வந்து அந்த கதையை வந்து அப்படி ஃபேமிலியாக வந்து எனக்கு ரசித்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். என் மேலே வச்சுருக்க நீங்கள் இந்த நம்பிக்கையில் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். கரிகாலன் சாருக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா படம் முடிச்சுட்டு அங்கே ஒரு சின்ன டிஸ்கஷன் நடந்துச்சு. கூட இருக்கவங்க எல்லோரும் கருத்து சொல்லணும், மற்றவங்க சொல்கிற கருத்து கூட இல்லையே இந்த கதையில் இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு எனக்காக அந்த இடத்துல நின்னார். தேங்க்யூ சார், அது வந்து மறக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப முக்கியமாக தேங்க் பண்ண வேண்டியது, நான் நிறைய நன்றிகள் இந்த ஓவரால் ஸ்பீச்லேயே திரும்ப திரும்ப அவரை பற்றி சொல்லியிருப்பேன். பட் நான் அவரை பற்றி ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லி தான் ஆகணும். என்னோடய பிரதர் யுவராஜ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா ஜமா முடிச்சுட்டு நான் நிறைய பேர்கிட்ட போய் கதை சொன்னேன். நிறைய விஷயங்கள் என்ன நடந்ததுன்னா, நீங்கள் டைரக்ட் மட்டும் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த கதையை வந்து கேட்கும்போது. ஏன்னா இது ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு கதை அப்படின்னும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள், வேறு எதனா ஹீரோ வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் நான் தொடர்ந்து வந்து அது நம்ம வந்து பயணம் இது கிடையாது, நடிகனாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தொடர்ந்து பயணிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் வந்து யுவராஜ் ப்ரோவோட அறிமுகம் கிடச்சி அவர்கிட்ட போய் நான் நரேட் பண்ணேன். நான் எக்ஸாஜரேட்டே பண்ணல, நான் நரேட் பண்ணி முடித்த அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் தான் ப்ரோ இந்த படத்துக்கு ஹீரோவாக பண்ணுறீங்க அப்படின்னு என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த படத்தை இவ்வளோ பேர் கவனிக்கக்கூடிய ஒரு படமாக வந்து அவர் கொண்டு வந்திருக்காருன்றது வந்து நான் சின்ன வார்த்தைகளில் வந்து அந்த விஷயத்தை வந்து என்னால் விவரிச்சிடவே முடியாது. நான் அவர்கிட்ட முதல்ல சொன்னது தான், நான் ஒரு ப்ராமிஸ் வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன், ப்ரோ கண்டிப்பாக நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் ப்ரோ, உங்களுக்கு பிடிச்ச படமாகவும் இது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து சினிமா, நான் இன்றைக்கும் பிலீவ் பண்ணுறேன், சினிமா இஸ் அ கொலாபரேட்டிவ் மீடியம். அதை வந்து நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஒருத்தனோட ஐடியாவும் ஒருத்தனோட இது மட்டுமே இங்கே வேலை செஞ்சால் அந்த படம் வந்து அவ்வளோ நல்லா வராது. எல்லா மூலைகளும், ஏன்னா எல்லார் பின்னாடியும் எல்லாரோட உழைப்பும் எனக்காக ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி தான் இது கிட்டத்தட்ட. அது வந்து அப்படி ஒரு விஷயத்தை நான் என்றைக்குமே வந்து தவிர்க்க விரும்பவே மாட்டேன். அந்த மாதிரி அவர் கொடுத்த ஒவ்வொரு இன்புட்டும் இந்த படத்துக்கு ரொம்ப முத்தான ஒரு இன்புட் தான். நான் ஷெல்லி ப்ரோ சொன்ன மாதிரி, ஷெல்லி, பரத், பார்த்தா எல்லாருமே அதே மாதிரி யுவராஜ் ப்ரோவும் இந்த படத்தோட ஒரு டேரக்டர் தான் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ யுவராஜ் ப்ரோ. அதுக்கப்புறம் என்னோடய நடிகர்களை வந்து நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து சேத்தன் சாரை நம்ம காஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னப்ப நிறைய எனக்கே ஃபஸ்ட்டு ஒரு டவுட் இருந்தது. அதை தாண்டி எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்தது. என்ன டவுட் இருந்ததுன்னா, சாரை ரீசெண்ட் டைமில் பயங்கர டெரராக வந்து நம்ம பார்த்துருப்போம். எல்லாரும் சொல்கிற மாதிரி பயங்கர கொடூரமான ஒரு ஆளாக தான் இருந்திருப்பார், ஜமாலையும் சரி விடுதலையிலையும் சரி. ஆனால் இப்படி ஒரு ரோல், ஒரு பயங்கர கான்ட்ராஸ்டான ஒரு ரோல் அப்படின்னும் போது ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்தது. 3 நாள் நானுமே லைட்டாக அவர்கிட்ட கொஞ்சம் குழப்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறம் ஒரு பாடி லாங்குவேஜை கொண்டு வந்தார். நான் இன்னைக்கு எவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணாலும் அந்த எல்லா எக்ஸாஜரேஷனும் உங்களை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு சேத்தன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கப்புறம் இந்த போஸ்டர் மாதிரி தான் கிட்டத்தட்ட கதை. அந்த அம்மா தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். அவங்கள மீறி தான் இந்த கதை வந்து நடக்கணும். அப்படி ஒரு அம்மா வரணுன்னப்போ ரோஜா மேம் உள்ளே வந்தாங்க. நான் இந்த போஸ்டரில் பார்க்க பயங்கர டெரர் அப்படின்னு நினச்சேன். ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன். அவங்களுமே வந்து அவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தாலும் எங்களுக்காக நாங்கள் சொன்னபடி அழகாக எங்களுக்காக பண்ணி அந்த வக்கலங்கா சரளாக்கு உயிர் கொடுத்ததுக்காக ரோஜா மேம்க்கு மிகப்பெரிய நன்றிகள். அதுக்கப்புறம் பெங்களூர் பாபா, மை டியரஸ்ட் கோபி பிரதர். ஏன்னா இப்போ நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரசிகனாக தான் போய் அவர்கிட்ட நான் கதை சொன்னேன். இன்றைக்கி வரைக்கும் அவரோட ரசிகன் தான். இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி பெங்களூர் பாபா ரொம்ப டஃபஸ்டான ஒன்று. ஏன்னா வந்து இது வரைக்கும் பழக்கப்படாத ஒரு ஸ்லாங்கு. என்ன வேணால் சொல்லிடலாங்கிறது ஒரு இது இருந்தாலுமே அதை சரியாக பண்ணணும் அப்படிங்கிறத இருந்தப்போ ஒரு டவுட் ஒன்று இருந்தது. அதை வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வந்து டெலிவர் பண்ணியிருக்காரு. நாங்கள் முன்னாடி போட்ட ஷோஸ்லலாம் அவருக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப தனியாக இருந்தது. நீங்கள் எல்லாருமே பெங்களூர் பாபாவை பயங்கரமாக கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்றதுல வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸாக நடித்த அன்பு தம்பி சுதர்ஷன் காந்தி சிரஞ்சீவியாக பண்ணியிருக்காரு. அவருக்குமே மிகப்பெரிய நன்றி. இஸ்மத் பானு, அவங்களும் என் அக்காவாக நடிச்சிருக்காங்க. நான் கடைசியில் கூப்பிட்டேன், அவங்க எனக்காக வந்து பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி. அப்புறம் அதித்தி கலையரசன் டார்லிங், அந்த குழந்தை, அவங்களுக்குமே வந்து எனக்கு இது வரைக்கும் என் ப்ரொடியூசர் கூட அவ்வளோ கேள்வி கேட்டது கிடையாது. ஒரு நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் 450 கேள்வி கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணி இருந்தாலும் நடித்து கொடுத்த அதித்திக்கு மிகப்பெரிய நன்றிகள். அப்புறம் இந்த படத்தோட முக்கியமான ஒரு காஸ்ட் டயானா, ரம்யா ரங்கநாதன், அவங்கள வந்து
நான் கிரேட்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருந்தது. இந்த படத்தை ஷார்ட்டாக ரொம்ப சீக்கிரமாக எடுத்து முடிக்கணுன்றது எனக்கே ஒரு டாஸ்க்காக தான் இருந்தது. அப்படி இருந்தப்ப அவங்களுக்கு வந்து நிறைய கஷ்டமான ஸ்கெடியூல்ஸ்லாம் வந்து ஷூட்டில் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அப்போலாம் வந்து எந்தவித முகசுளிப்பும் இல்லாமல் ரொம்ப அழகாக எங்களுக்காக வந்து அவங்க நடித்து கொடுத்தாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்யூச்சர் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க ரம்யா. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எல்லாருமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து லாஸ்ட்டாக நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறது என்னுடைய இனிய பெரம்பூர் மக்கள் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் படமாக இந்த அன்பே டயானா இருக்கும். என்றைக்குமே காலத்துக்குமே வந்து பெரம்பூர் மக்கள் ரொம்ப ரசித்து சிலாகிச்சு அவங்க எடுத்து வச்சுக்கக்கூடிய படமாக இந்த அன்பே டயானா வந்து இருக்கும். நீங்கள் இந்த கதைக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருமே தெலுங்கு ஃபேமிலி, அதுக்கப்புறம் எனக்கு ஆங்கிலோ இந்தியனில் வந்து ஜூட் ராக்லி எல்லாருமே எனக்காக இந்த கதைக்காக நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களையுமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். கடைசியாக மக்கள் திரும்பவும் தான் சொல்கிறேன், படம் தியேட்டரில் போய் நீங்கள் பார்க்கல. ஆனால் இந்த படம் நீங்கள் தியேட்டரில் போய் எனக்காக கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி நிறைய பாரிக்கு வந்து நிறைய யுவராஜ் வந்து வாய்ப்புகளுக்கு வந்து கொடுப்பாங்க. வாய்ப்பு க்ரியேட் ஆகும். இந்த மேடையை வந்து இன்னும் நிறைய பேருக்கு அமைச்சு கொடுக்கறதுக்கு இந்த படம் வந்து தியேட்டருக்கெல்லாம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. உங்கள் எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ஜூலை 17 உங்கள் அபிமான திரையரங்குகளில் அன்பே டயானா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சசி சாருக்கும் சமுத்திரகனி சாருக்கும் மிகப்பெரிய நன்றி இங்கே வந்து இந்த இடத்த நீங்கள் சிறப்பிச்சதுக்காக. அண்ட் தினகரன் சார், லவ் யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இதிலிருந்து நன்றி சொல்லலாம் வரல. நான் எல்லாம் நன்றி சொல்லிவிட்டு மாப்பிள்ளை பொண்ணை மறந்துடுவோம். நம்ம படம் பேர் அன்பே டயானா. 17 ஜூலை 26 வருது. மறக்காமல் பாருங்கள். ஓகேங்களா? படத்தை பற்றி யாருமே சொல்லலை. நன்றி அறிவிப்பு, நன்றி ரொம்ப முக்கியம். ஆனால் அது உங்கள் சக்ஸஸ் மீட்டில் நீங்கள் சொல்லணும். அதுதான் நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக சொல்லுவீங்க. இந்த படம் பெரிய வெற்றி அடையும். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது அது இருந்தது. அது சக்ஸஸ் மீட்டில் எல்லாருக்கும் நன்றியை சொல்லணும். இந்த படம் ஒரு அருமையான படமாக இருக்கும். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு படம் பார்க்கல, ட்ரெய்லர் பார்க்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இந்த படம் இதுன்னு சொல்லி கூப்பிடவே இல்லை. சார் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு தான் சொன்னார் சரவணன் சார். மதுரையில் இருக்கீங்களா, சென்னையில் இருக்கீங்களா? சென்னையில் இருக்கேன், ஷூட்டிங் வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் சார் ஒரு ஃபங்க்ஷனாக என்ன ஃபங்க்ஷன்லாம் சொல்ல, சார் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு வாங்கினார். இங்கே வந்து பார்த்தோம்னா தான் அன்பே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்கா. நான் யுவராஜ் சொன்னேன், நீங்கள் எனக்கும் தெரியாது நீங்கள் வர்றது அப்படின்னாரு. அவர் கூப்பிட்டாரு. வந்த பிறகு தான் தெரியுது அவரும் ஒரு ப்ரொடியூசராக இதில் இருக்காருன்ட்டு. தெளிவாக காசு போடல அப்படின்னு சொல்கிறாரு. காசு போட்டால் மட்டும் ப்ரொடியூசர் இல்லை, மூளையும் உழைப்பும் போட்டாலும் ப்ரொடியூசர் தான். அதனால் நீங்கள் ஒதுங்கவே கூடாது. ஏன்னா $1 மில்லியன் இந்த படம் வெற்றி பெற்று மில்லியன் கணக்காக வரும். அவங்களுக்கு ஷேர் கொடுத்துடணும் மேடம், சத்யா மேடம். சரவணுக்கு இந்த படத்தில் அவர் காசு கொடுக்கணும். அது நீங்கள் தான் வாங்கி தரணும். $1 மில்லியன் வரணும், வாங்கணும். ஸோ நீங்களும் ப்ரொடியூசர் தான். அதனால் நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இப்போ பேசுகிறேன். படம் நல்லா வெற்றி படம். நல்ல காசு வந்து உங்களுக்கும் இந்த படத்தில் ஒரு ப்ரொடியூசராக சம்பாதிக்கணும் அப்படின்றது ஒன்று. டைரக்டர் பாரி ஜமா அப்படின்ற ஒரு படம் எடுத்தார். ஒரு அருமையான படம். அதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அது அவருக்கே சொல்லுவார். அந்த படம் நான் பார்த்துட்டேன். உங்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசு. அந்த படம் நான் பார்த்துட்டேன். அருமையான படம். அதில் வந்து அவ்வளோ அந்த வேஷம் போட்டுட்டு ஒரு ஆட்டம் ஆடுவார். அந்த ஆடி கை எதுலையுமே ஊண்டாமல் சடக்குன்னு உட்காருவார். அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்படி எந்த கையும் ஊண்டாமல் அந்த டான்ஸ் பண்ணிவிட்டு அப்படி உட்கார்ற அந்த ஆட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு சீனும் சொல்லலாம். அவருடைய அந்த வேஷம் போட்டது, அது பெண் வேஷம் போட்டது. ஆனால் அந்த படம் யாரும் பார்க்கல. அந்த படம் பார்க்காதனால அந்த படம் எல்லாரும் பார்த்து ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருந்தீங்கன்னா அந்த மாதிரி படங்கள் நிறையா பண்ணியிருப்பார். அந்த டைரக்டரை நம்ம இழந்துட்டோம். ஜமான்னு ஒரு அருமையான படம் கொடுத்த ஒரு நல்ல படம் நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அது பத்தாது. ஒரு படம் கமர்ஷியல் படமாக அது வந்து காசு பார்க்கணும். அது கமர்ஷியலாக அது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும். அந்த படம் அது ரீச் ஆகிருந்தனா அவருடைய படங்கள் சிறப்பாக வேற ஒரு தளத்துக்கு போயிருப்பார். இப்போ அது மாறி அன்பே டயானா அப்படின்ற ஒரு படம் பண்ணுறாரு. இந்த படம் வெற்றி அடையணும். ஸோ அவருடைய மாற்றம் இது வரும். இப்படி ஒரு படம் ஒரு அழகான ஒரு குடும்பமாக கலர்ஃபுல்லாக காமெடி படமாக அவர் கொடுப்பார். அவர் பாதையை நம்ம யாரும் தீர்மானிக்கிறதில்ல, ஆடியன்ஸ் தான் தீர்மானிப்பாங்க, மக்கள் தான் தீர்மானிக்கணும் எந்த பக்கம் போகணும் அப்படின்றது
மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. அப்படி ஒரு படமாக இந்த படம் கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு அமைஞ்சு வரும். ஸோ அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பாக இருந்தது. அப்புறம் சேத்தன் சார், நீங்கள் சூப்பராக நடிச்சிங்கன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் பயங்கரமாக நடிச்சிருப்பீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை வில்லனா கெட்டவனாக பார்க்காம ஒரு நல்லா ஜாலியாக கலகலன்னு பார்க்குறோம். அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த நீங்கள் வில்லனாக அணிஞ்சதான் மனசில் பதிஞ்சு இருந்தது. இது சிறப்பாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். நீங்கள் நன்றின்னு சொல்லி எனக்கு நன்றி வருது பாருங்கள். வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தேன். அவங்க நல்ல டான்ஸர், ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். கோபி, என்னம்மா பரிதாமல் வந்து பேசிட்டு போகிற? நீ ஏறினவுடனே 2 காமெடி பீஸை தள்ளி விடுவ, ரொம்ப ஜாலியாக பேசுவேன். ஏன் சுதாகர் வந்தால் தான் பண்ணுவியா? உடம்பு சரியில்லையா? அப்புறம் ஏன் என்ன லைவ் ரொம்ப நல்ல மாதிரி அப்படி வந்து எல்லாத்தையும் கட்டையை கொடுக்குறே இல்லை ஓட்டுறே இல்லை. அப்புறம் இங்கே வந்து நான் இவர்களுக்கு நன்றி சொல்கிறேன், அது என்னை அப்படின்ட்டு போகிற. இந்த மேடை உன்னோடது. எப்போ வந்தாலும் மேடையை யூ ஆர் என்டர்டெய்னர். நீங்கள் இதை என்டர்டெய்னராக வச்சுருக்கணும். சூப்பர் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். எந்த மேடையும் சீரியஸாக இருக்கிற கோபி எங்களுக்கு வேணாம். கோபி குண்டாக தான் இருக்கணும். ஒல்லியாக இருந்தால் நல்லா இருக்காது. சாரி. அதனால் சிறப்பாக பண்ணுங்க. ஏன் அவர் வேணுமா? உனக்கு ஜோடி வேணுமா? சிறப்பாக. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமாக பண்ணீங்க. மியூசிக் டைரக்டருக்கு அருமையான பாடல்கள் இருந்தது. ரொம்ப சந்தோஷம். சரவணன் சார், காசை வாங்கிடணும். ஏமாந்துட்டு வந்தீங்க, அவ்வளோதான். நான் அங்கேயே நிற்பேன். மேடம், நீங்கள் தான் அதுக்கு சாட்சி. அப்புறம் $1 மில்லியன் யுவராஜ், என்னுடைய டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளோ கதையை கேட்டு ரொம்ப சிறப்பாக கதை கேட்குறதுல அவர் அப்படி ஒரு இது, அதுவும் டிசைன் பண்ணுறது எல்லாமே யுவராஜோட உழைப்பு. ஸோ யுவராஜுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஹீரோ அப்புறம் கேள்விப்பட்டேன், ஏதோ ட்ரைனிங்லாம் போயிட்டுருக்கியாம்ல, கேரளா வரைக்கும் நியூஸ் வருது அப்படின்னாங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஏன்னா எல்லாரையும் எத்தனை நாள் தான் நீயும் ப்ரொடியூஸ் பண்ணி எங்களெல்லாம் நடிக்க வச்சுக்கிட்டு இருப்ப. இவங்களை நடிக்க வைக்கிறதுக்கு பாரு ஒன்றையும் நீ தான். நம்ம நடிக்க வைக்கிறதுக்கு இவங்களை கேட்டு இவங்களுக்கு நான் சொல்லி நீ இந்த ட்ரெஸ்ஸை போடு, இந்த காஸ்டியூம் போடுங்க, நானே அந்த காஸ்டியூமை போட்டு வந்து நானே நடிச்சிடறேன்டா போங்கடா அப்படின்றதுக்கு வந்துட்டார். ஸோ என்னை இயக்கிய டைரக்டரு ஒருத்தர் அங்கிட்டு ஹீரோ ஆகிட்டான், இங்கிட்டு ப்ரொடியூசர் ஹீரோ ஆகிட்டீங்க. இன்னொரு ப்ரொடியூசர் இருக்கான் மகேஷ் சார். கம்பெனியில் அடுத்த படம் பண்ணுறேன்னு வாக்கு கொடுத்துருக்கீங்க. நான் எங்கே வெளில போய் ஹீரோவை தேடுறது? இயக்குனர் அங்கே இருக்காரு. இவங்க புக்கை கொடுக்க மாட்டாங்க, ஸ்கிரிப்டை கேட்டால் தர மாட்டாங்க. சார் டேட்டு கொடுத்துட்டு போயிட்டாப்ல. நான் வெளிலலாம் எங்கேயும் யாரை வச்சு பண்ணல சார், உங்களை வச்சு தான் படம் பண்ணுறேன், சீக்கிரமாக நடிச்சு கேள்விப்பட்டேன். கேரளா வர நீ போனது ட்ரைனிங் இந்த பாருங்க, போனது எனக்கு கேரளாவில் சொன்னாங்க. ட்ரைனிங்க்கு போகிறேன்ட்டு கேரளாவில் சொன்னாங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். இருந்தாலும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். சுதர்சன், நாங்கள் கூட எப்பயாந்தாண்டா அந்த படத்தில் $1 மில்லியன் நடப்போம். $1 மில்லியன் செட் ப்ராப்பர்ட்டியாகவே ஆகிட்டான். எல்லா படத்துலையும் வர்றான் அவன். வாழ்த்துக்கள். டீச்சராக அந்த படத்தில் இதில் ஒன்று இருக்க வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உன்னுடைய வளர்ச்சி. ரொம்ப சந்தோஷம். நன்றி. குறிப்பாக அந்த புக்கு ரிலீஸ், சரவணன் சார் புக்கு ரிலீஸுக்கு நாங்களாம் இவ்வளோ பண்ணியிருக்கோம்னு சொல்லிவிட்டு நீ காம்பேர் பண்ண, அதுக்கு காசே வேணாம் சார், நான் அந்த இதுக்கு ஏதாவது பண்ணுறேன்னு சொன்னேன்ல, டச் மை ஹார்ட். ரொம்ப நன்றி. ஆனால் அந்த புக் ரிலீஸ் அப்போ அவர் வந்தப்போ எல்லாம் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன், நான் சரவணன் சாருக்கு எதாவது பண்ணணுன்ட்டு, எனக்கு காசே வேணாம் சார், நான் இது பண்ணுறேன் அப்படின்னா கஷ்டப்பட்டு முன்னேறி வர்றான். எதுவுமே வேணான்னு சொன்னதுக்கு நன்றி நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. நீ சிறப்பாக வரணும் அப்படின்றது எல்லாருக்கும் நன்றி. யுவராஜ், உங்களுக்கு தம்பி, உன் பாட்டு நீ பாடுவேன்னு நினச்சேன். இன்றைக்கி உன் பாட்டு பாடினா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிறப்பு. அண்ணே நாகராஜனே, ரொம்ப வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். யாரையும் விட்டுருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. இந்த படம் தேட்டரில் எல்லோரும் பாருங்கள், சிறப்பாக இருக்கும். பாரி, நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஜமா தோல்வி அடைஞ்சது வருத்தப்படலாம். இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். அதுக்கான எல்லா பாசிட்டிவிட்டியும் தெரியுது. ஏன்னா அவ்வளோ உழைப்பு போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். மேடம், இன்னொன்று கோரிக்கை, நீங்கள் அங்கங்கே நான் கோரிக்கை வச்சுருவேன், அது என்னோடய பழக்கம். நீங்கள் இது பசங்களுக்கெல்லாம் ஐஏஎஸ் அகாடமி இதெல்லாம் வச்சுருக்கீங்க, அதை எங்கள் ஊரில் மதுரையிலையும் வச்சுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா தேனி, உசிலம்பட்டி இங்கே மக்கள்லாம் இங்கே படிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அங்கே உள்ள கிராமங்கள் மக்கள். சரி, நீங்கள் மதுரையில் ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே ஒன்று இது இருக்கும். எப்படி சினிமாவுக்கு ஒன்று பண்ணுறீங்க, ஐஏஎஸ் அகாடமி பண்ணுறீங்களோ அதே மாதிரி. ஏதாவது சொல்கிறீங்களா? வாங்க கோரிக்கையை நிறைவேற்றிங்கன்னா இதோட என்ன, அன்றைக்கி நான் இப்போனா நான் விடிய உட்காந்துருப்பேனே. சாரோட கோரிக்கை மிக விரைவில் நிறைவு செய்யப்படும்.
ரொம்ப நன்றி. அது சார் டேட்டு கொடுத்தாருன்னா கண்டிப்பா உடனே செஞ்சுருவோம். நான் அதுக்கு பண்ணுறேன். படிப்பு தானே, ஏன்னா படிப்பு ரொம்ப முக்கியம். அந்த அவசியத்தை படமாகவும் சொல்லிட்டோம்மா. அதனால் ரொம்ப நன்றி மேடம். ஸோ வந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய வாழ்த்துக்கள் வந்து அன்பே டயனா டீமுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் சார். வந்து வாழ்த்துனதுக்கு உங்களுக்கும் சமுத்திரக்கனி சாருக்கு, தினகரன் அண்ணனுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.